ஹே ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நாம இந்த ட்ராமாவோட பார்ட் 4 தான் பார்க்க போறோம். இந்த சீரீஸை நீங்க கண்டினியூவா பார்க்கறதுக்கு பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க, மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி, இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லாஸ்ட் எபிசோட்ல தாயும் பூப்பாவும் சேர்ந்து போர்கிட்ட இருந்து கிராம காப்பாத்திடுறாங்க. தென் தாய் கிராம ஒரு குகைக்கு கூட்டிட்டு வந்துடுறான். என்னை தனியா விட்டுட்டு எங்கடா போனேன், நான் என்ன அவ்வளவு யூஸ்லெஸ் ஆயிட்டேனான்னு சொல்லி அழுக தாய் கிராம ஆக்ட் பண்ணிட்டு சாரி சொல்றான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க ரெஸ்ட் எடு, நான் இப்ப வந்துடுறேன்னு சொல்லி தாய் ஏண்டிக்க கிராம் அவன் கைய பிடிச்சிட்டு எங்க போறேன்னு கேக்குறான். நான் வெளியே போய் சாப்பிட்றக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன்னு சொல்ல, என்னை தனியா விட்டுட்டு போகாது, எனக்கு பயமா இருக்குன்னு சொல்றான். சோ தாய் கிராம் தூங்குற வரைக்கும் வெயிட் பண்ணி அப்புறம் வெளியே போறான். தென் அன்னைக்கு நைட்டு ரெண்டு பேரும் சாப்பிடுறப்ப, நீ என்ன காப்பாட்ட வர்றதுக்கு முன்னாடி எங்க போயிருந்தேன்னு கிராம் கேட்க, போறேன்னு ஒரு வேலையை ஃபோர்ஸ் பண்ணி செய்ய சொன்னான். நான் அங்க போன கேப்ல அவன் உன்னையையும் பூப்பாவையும் கிட்னாப் பண்ணிட்டான்னு சொல்ல, இப்ப ஒரு பிளாஷ்பேக். ஒரு பையன் காரை விட்டு இறங்கி ஒரு பில்டிங் குள்ள போறான். அத தாயோட ஆளுங்க பார்த்துட்டு டார்கெட் வந்துட்டான். அவன் ரைட் ஹேண்ட்ல ஒரு டேட்டூ இருக்குன்னு தாய் கிட்ட வந்து சொல்றாங்க. அப்ப ஜாவ் தாய்க்கு கால் பண்றான். இவன் எதுக்கு இப்ப கால் பண்றான்னு நினைக்கிறப்ப, இன்னொருத்தன் தாய் கிட்ட நீ வேணா பாரு, நான் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல போறான்னு சொல்ல, தாயும் கால் அட்டன் பண்றான். அதுல ஜாவ் தாய் இது போரோட பிளான், அவன் நம்மள யூஸ் பண்றான், நாம பூப்பாக்கு ஹெல்ப் பண்ற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, அதனாலதான் அவன் உனக்கு வேலையை கொடுத்து அங்க அனுப்பி விட்டுட்டான். அவன் என்னையும் பிடிச்சிட்டான், பட் நான் இப்ப எஸ்கேப் ஆயிட்டேன். இப்ப அவன் பூப்பாவையும் கிராமையும் தேடி போயிட்டு இருக்கான்னு சொல்றான். கட் பண்ணா தாய் அந்த பையனை கிட்னாப் பண்ணி போரோட இடத்துக்கு வந்துடுறான். நீ இந்த வேலையை செஞ்சிருவேன்னு எனக்கு தெரியும்டான்னு தாய் கிட்ட சொல்லிட்டு அவன் ரைட் ஹேண்ட வீடியோ எடுக்க சொல்றான். நீ என்னை விட்டுட்டா நானும் உன் பையனை விட்டுருவேன்னு டைலாக் எல்லாம் பேசி முடிச்சுட்டு, ஆனா இப்ப நான் என் மனசை மாத்திக்கிட்டேன்னு அவன் ஃபேஸ பார்க்காமலேயே அந்த பையனை ஷூட் பண்ணிடுறான். நீ இந்த வீடியோவை பாக்குறப்ப உன்னோட ஃபேஸ பார்க்கணும் ஆவலா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாஸ்கை ரிமூவ் பண்ண, இவன் உடனே வீடியோவை கட் பண்ணிட்டு இவன் பேங்க் இல்ல பாஸோட பையன் டான்னு சொல்றான். இப்ப பிளாஷ்பேக் உள்ளேயே இன்னொரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேரை கிட்னாப் பண்ணிருக்காங்க. ஒரு டைம் போலீஸோட பையன், இன்னொரு டைம் மாஃபியாவோட பையன். தாய் இது சரியா வருமா, நீ பிக் பாஸ் கூட பிரச்சனை பண்றன்னு இவன் சொல்ல, என்ன நம்புங்கடா, போற அடக்குறதுக்கு இது ஒண்ணுதான் வழின்னு சொல்ல, ஆனா இது எப்படி பண்றது, இவங்க ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் கூட ஒற்றுமை இல்லைன்னு சொன்னதும், ரெண்டு பேரும் ஒரே மாதிரி காட்டுறதுக்கு தானே நீங்க இருக்கீங்கன்னு தாய் சொல்றான். ஒருத்தன் கையில டேட்டூ இருக்கு, இன்னொருத்தன் கையில டேட்டூ இல்ல. சோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த மாஃபியா பையன் கையில டேட்டூ போட்டு விட்டுறாங்க. இப்போ இங்க போருக்கு விஷயம் தெரிஞ்சதும் ஏய் தாய் அவங்கள போய் புடிடான்னு கட்ட, தாய் அங்க ரெண்டு ஓடி போறான். அண்ட் இந்த ரைட் ஹேண்டும் பின்னாடி போறான். இதுதான் நடந்ததுன்னு தாய் சொல்லி முடிக்க, கிராம் அவன் கிட்ட சாரி சொல்லிட்டு எனக்கு இதை பத்திலாம் எதுவும் தெரியாதுன்னு சொல்றான். அதுக்கப்புறமா நைட்டு மழை பெய்யுது, கிராம் தூங்கிடுறான். பட் தாய் முழிச்சிருக்கான். அப்ப கிராம் குளிருதுன்னு சொல்லவும் தாய் அவனுக்கு போட்டி விடுறான். அதுல இவன் முழிச்சிட்டு, நீ இதை எனக்கு தந்துட்டா அப்புறம் நீ என்ன பண்ணுவேன்னு கேட்டுட்டு வா நம்ம ஷேர் பண்ணிக்கலான்றான். அப்புறம் இவன் தாய்கிட்ட எனக்கு பழைய மெமரிஸ்லாம் ஞாபகம் வருது, நான் ஒருத்தர் கூட இதே மாதிரி ஸ்டே பண்ணிருக்கேன்னு சொன்னதும் அந்த ஒருத்தர் யாரு பூப்பாவான்னு கேட்க, கிராம் சிரிச்சிட்டு என்னோட அப்பான்னு சொல்றான். அன்னைக்கு நானும் என் அப்பாவும் டிராயிங் பண்றதுக்கு காட்டுக்குள்ள போனோம். அங்க ரொம்ப லேட் ஆனனால திரும்பி வர்றதுக்கு வழி தெரியல. சோ நாங்க அங்கேயே கேம்ப் ஃபயர் போட்டு உட்காந்துட்டோன்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே கிராம் தூங்கிடுறான். என்ன சட்டத்தை காணோன்னு தாய் திரும்பி பார்க்க, கிராம் தூக்கத்துல இவனை ஹக் பண்ணிக்கிறான். கட் பண்ணா இப்ப சின்ன வயசு தாய காட்டுறாங்க. அவன் தனியா உட்காந்து அழுது இருக்கிறப்ப அவனோட அப்பா அங்க வந்துட்டு உன்னோட ஃபேஸ்க்கு என்ன ஆச்சுன்னு கேக்குறாரு. ஃப்ரெண்ட் அடிச்சுட்டான்னு சொன்னதும் உன்னோட அம்மாவை பத்தி பேசுற பையனான்னு கேட்க, ஆமான்னு சொன்னதும் அவனை எதுக்கு உன்னைய அடிக்க விட்டேன்னு கேட்டுட்டு பலார்னு கணத்துல அடிக்கிறாரு. அதனால தாய் இன்னமும் அழ ஆரம்பிச்சிடுறான். நான் உனக்கு ரெண்டு சாய்ஸ் தரேன், நீ அவனை திருப்பி அடி, இல்லனா நான் உன்னை அடிப்பேன்னு சொல்ல, எனக்கு அவனை அடிக்க விருப்பம் இல்லைன்னு சொல்றான். அதை கேட்டு மறுபடியும் அவர் அடிக்க தாய் கனவுல இருந்து முழிச்சிடுறான். அப்ப கிராமும் எந்திரிச்சிட்டு கெட்ட கனவான்னு கேட்டுட்டு, இந்த மாதிரி பண்ணா கெட்ட கனவு வராதுன்னு என் அப்பா சொல்லியிருக்காருன்னு இவன் தாயை இந்த மாதிரி பிடிக்கிறான். கட் பண்ணா நெக்ஸ்ட் டே மார்னிங் கிராம் அம்மாவோட வீட்டுக்கு போற அவனோட ஆளுங்களும் வந்துட்டு தாய் எங்க இருக்கான்னு ரெண்டு பேரையும் மிரட்டுறாங்க. அன்னைக்கு நைட்டு குகையில தாயும் கிராமும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கிராம் கம்மியா சாப்பிட்றத பார்த்துட்டு ஒரு ஃப்ளோர்ல நான் நல்ல குக் இல்ல பேப்னு சொல்லிட, என்ன சொல்லி கூப்பிட்டேன்னு கிராம் கேக்குறான். இவன் அதுக்கு பதில் சொல்லாம நான் இதை குப்பையில போய் கொட்டிடுறேன்னு அந்த பவுல் எடுக்க, இல்ல நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு கிராம் அந்த பவுல வாங்க ட்ரை பண்றான். ஆனா நீ தான் வயிறு ஃபுல்லாயிருச்சுன்னு சொன்னல, இதை நான் வெளியே போய் கொட்டிடுறேன்னு தாய் வெளியே வர, கிராமும் அதை குடி நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு பின்னாடி வரான். அப்ப
அப்ப எதிரில போறவங்க ரைட் ஹேண்டும் வந்து நிக்கிறாங்க. அவங்கள பார்த்ததும் டாய் கிராம ஓட சொல்றான். பட் அவன் அங்கேயே நிக்கிறான். வேகமா போடான்னு கட்டினதுக்கு அப்புறமா அவன் அங்க இருந்து ஓடுறான். இந்த ரைட் ஹேண்டும் அவன் பின்னாடி போக பார்க்க டாய் அவன் கட்டிய காட்டி அவன் மேல கை வைக்காதன்னு மிரட்டுறான். அவ போறவனை ஸ்டாப் பண்ணிட்டு டாய் முன்னாடி வந்து நிக்கிறான். நீ என்னடா பண்ணுவேன்னு கேட்க டாய் சைலண்டா இருக்கான். நீ இந்த மாதிரி பயந்தாங்கொல்லியா இருக்காத. நீ 3 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண தப்பதான் மறுபடியும் பண்றேன்னு சொல்லவும் இப்போ ஒரு பிளாஷ்பேக். 3 வருஷத்துக்கு முன்னாடி டாய் இவன் வீட்டுக்கு வந்து கிராம கூப்பிட அந்த இடமே சைலண்டா இருக்கு. சோ இவனும் எல்லா இடத்துலயும் தேடிட்டு இந்த ரூமுக்குள்ள வந்து பார்த்தா அங்க கிராம் சாகுற நிலைமையில இருக்கான். டாய் அவனை கண்டுபிடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அவன் இறந்து போயிடுறான். கற்பனா இப்ப டாய் செம்ம கோவத்துல போற பார்க்க வரான். வழியில பாக்குற எல்லாரையுமே ஷூட் பண்ணிடுறான். தென் போரோட கழுத்துல கட்டிய வச்சு எதுக்கு கிராம கொன்னன்னு கட்ட நீ எதுக்கு அவங்கள ஷூட் பண்ணன்னு கேட்டுட்டு ஆமா நான் தான் கிராம கொன்னேன். இப்போ அதுக்கு என்ன அவ உன்னை வீக் ஆக்குறான் அதான் கொன்னன்னு சொல்லிட்டு இப்போ நீ என்னையும் கொன்னுரு அப்புறம் நீ தான் பிக் பாஸ்னு சொல்ல தாய்க்கு எவ்வளவுதான் கோவம் இருந்தாலும் அவனால அவன் அப்பாவை கொல்ல முடியல. அவன் கைய கீழே இறக்கிடுறான். நீ நினைக்கிறது எதுவும் நடக்காது இனி நம்மளுக்குள்ள எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு தாய் அங்க இருந்து போறான். இந்த பிளாஷ்பேக் முடிஞ்சதும் போற அவனோட கட்டிய வச்சு தாயோட செஸ்ட்ல குட்டிடுறான். நீ ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணலனா வேற ஒருத்தன் பண்ணிடுவான். இதை நான் உனக்கு எத்தனை தடவை தான் சொல்றதுன்னு சொல்ல கட் பண்ணா தாயை இங்கே கெட்டி போட்டு வச்சிருக்காங்க. நான் உனக்கு கடைசியா ஒரு சான்ஸ் தரேன் நீ இதை அக்செப்ட் பண்ணிக்கோன்னு சொன்னதும் தாய் முடியாதுன்னு சொல்ல வரான். பட் அதுக்குள்ள நான் சொன்னா செய்ய மாட்டியான்னு ஆல்ரெடி அடிப்பட்ட இடத்துலயே அழுத்துறான். வலி தாங்க முடியாம தாய் கட்ட பசங்கெல்லாம் அழக்கூடாது என் பேச்ச கேட்கலனா யாரா இருந்தாலும் தண்டனை ஒண்ணுதான்னு சொல்லிட்டு அகைன் அந்த காயத்தை பிரஸ் பண்ண தாய் கட்டாம அவனை கண்ட்ரோல் பண்ணிக்கிறான். அப்ப அவங்கள ஒருத்தன் தாய்க்கு சப்போர்ட் பண்ணி பேச போறவனை ஷூட் பண்ணிடுறான். கற்பனா இங்க பூப்பாவோட அப்பா அவன் கிட்ட இதெல்லாம் எப்படி நடந்தது நீ எப்படி போர்கிட்ட போய் மாட்டினன்னு கேட்க எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஜாவும் கிராமும் செக்யூரிட்டி எல்லாம் தாண்டி ரூம்குள்ள வந்து நாங்க உன்கிட்ட பேசி ஆகணும் இது அர்ஜென்ட்னு ஜாவ் சொல்றான். தென் இவங்க பூப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்றாங்க. நான் அங்க இருந்து தப்பிச்சு வர வழியில ஜாவ பார்த்தேன். இப்ப எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும்னு பூப்பா கிட்ட சொல்ல அவனும் நானும் ஹெல்ப் பண்ணதான் நினைக்கிறேன் ஆனா என் பிரச்சனையே தலைக்கு மேல இருக்கு. தாய் பிக் பாஸோட பையனை கொண்டு இருக்கான் ஏதாச்சும் தப்பாச்சுன்னா குங்ஃபா பிரச்சனையில மாட்டிக்கோன்னு சொன்னதும் ஜாவ் அதுக்கு எந்த பிரச்சனையும் வராது தாய் எல்லாத்தையும் முன்னாடியே பிளான் பண்ணிட்டான். பாஸோட பையனை கொல்றப்ப போறத வீடியோ எடுத்திருக்கான். அது டெலிட் ஆகி இருந்தாலும் உங்களால அதை எடுக்க முடியும்னு எனக்கு தெரியும்ன்றான். கற்பனா இங்க போரோட ரைட் ஹேண்ட் போன் பேசிட்டு இருக்கான். அதை முடிச்சிட்டு திரும்புறப்ப ஜாவ் அவனை கட்டையால அடிச்சு சாச்சிடுறான். வாயு அவனோட லேப்டாப் ஓபன் பண்றப்ப ஜாவ் அந்த ரைட் ஹேண்டோட மொபைலை எடுத்து யாராச்சும் பாக்குறதுக்குள்ள நீ கிளம்புன்றான். அதுக்கு வாயு எனக்கு மொபைல் மட்டும் போடணும்னு சொல்லியிருந்தா நான் எடுக்கிற லேப்டாப் கொண்டு வர போறேன்னு சொல்ல லூசு மாதிரி பேசாத அது எமர்ஜென்சிக்காக உனக்கு இந்த பேக்கப் பிளான் வச்சுக்கிற பழக்கம்லாம் இல்லையான்னு கேட்க சூப்பர் தான் நீலாம் இந்த அளவுக்கு யோசிப்படு நான் நினைச்சு கூட பாக்கலன்றான். அந்த நேரத்துல போரோட வாய்ஸ் கேட்கவும் 2 பேரும் இங்க மறைஞ்சிக்கிறாங்க. இவன் இங்க இருக்க மாட்டான்டான்னு நீ சொன்னேன்னு கேட்க வாய மூடுறான்னு ஜாவ் அந்த மொபைல வாயு கிட்ட கொடுத்துட்டு அவன் வெளியே வந்துடுறான். நீ எப்படி இங்க வந்தன்னு கேட்க அந்த கேப்ல வாயு அங்க இருந்து ஓடிடுறான். தென் போற அந்த ரைட் ஹேண்ட பார்த்ததும் உடனே கன் எடுத்து ஜாவோட கையில ஷூட் பண்ணிடுறான். இங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க நான் இவனோட போன் எடுக்க வேண்டேன் நீங்க பாஸோட பையனை கொன்ன வீடியோவை ரெக்கவர் பண்ணன்னு உண்மையை சொல்லிடுறான். அதை கேட்டதும் போற இங்க வந்து பாக்குறான். மொபைல் அங்க கீழே கிடக்குது. உடனே அதை எடுத்து உடைச்சு போட்டுடுறான். அட வாயு மறைஞ்சு நின்னு பாக்குறான். கட் பண்ணா இப்ப இவங்க ஜாவையும் கெட்டி போட்டுடுறாங்க. என்னையவே பின்னாடி வந்து அடிக்கிறியாடான்னு சொல்லி ஜாவா அறைய வேணும்னா சண்டைக்கு வாடா மூடி பாட்டுடலான்னு டிம்ரா சொல்றான். அதை கேட்டு இவனும் நீ இட நரகத்துக்கு போய் பாட்டுக்கோன்னு சொல்ல நீ தாண்டா செட்டு நரகத்துக்கு போக போற நான் இல்லைன்னு சொன்ன அடுத்த செகண்டே அவன் தலையில ஒரு புல்லட் வந்து இறங்குது. என்ன சொன்னதும் போயிட்டான்னு ஜாவ் சாக்கைற டாய் கூலா இருக்கான். ஏன்னா அவன் பிளான் பண்ண மாதிரி தான் இப்ப இங்க நடக்குது. பிக் பாஸும் அவனோட ஆளுங்களும் இங்க வந்துடுறாங்க. இப்ப ஒரு சின்ன பிளாஷ்பேக். பூப்பா பிக் பாஸ் கிட்ட இந்த வீடியோவை காட்டி போறவங்களுக்கு பின்னாடி நிறைய வேலை பார்த்து உங்க பொசிஷனுக்கு வர பாக்குறான். உங்க பையனுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சனால அவங்க அவனை கொன்னுட்டாங்கன்னு சொல்லி ஒரு பிட்டு போட அதை நம்பி இவன் இங்க வந்து போறக்கு ஒரு அறைய விட்டுட்டு என் பையனை ஏன்டா கொன்னுன்னு கண்ணு காட்டி கேட்க அது ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருச்சு ப்ளீஸ் என்ன கொண்டுறாடிங்கன்னு கெஞ்சிட்ட மாதிரி கெஞ்சி கிடைச்ச ஒரு சின்ன கேப்ல அந்த கண்ணை புடுங்கி பாஸையும் அவன் ஆளுங்களையும் ஷூட் பண்ணி கொண்டுடுறான். அதை பார்த்துட்டு இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையேன்னு தாயும் ஜாவும் ஷாக்கிங்கா பாக்குறாங்க. அடுத்து அவன் தாயை எய்ம் பண்ணி நீ தாண்டா என்ன இதை பண்ண வச்சேன்னு சொல்லிட்டு கண்ணை அவன் கிட்ட தரான். தாயும் அதை வாங்கிட்டு எய்ம் பண்ண அப்படிதான் என்ன ஷூட் பண்ண நான் பிக் பாஸை கொண்டுட்டேன் என்னால இதுக்கு அப்புறம் தப்பிக்க முடியாது இப்போ இது
நீ முடிச்சு வைக்கிற மாதிரி செட் பண்ணணும்னு சொல்ல இப்ப இன்னொரு பிளாஷ்பேக். ஒருத்தன் தாய் கிட்ட ப்ளீஸ் என்ன ஷூட் பண்ணிடாதீங்க என்ன கெஞ்சி கேட்க தாயால அவனை ஷூட் பண்ண முடியல. அப்போ போறாங்க வந்துட்டு எப்போடா நீ இதை பண்ண போறேன்னு கேட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்பவும் கஷ்டமா தான் இருக்கும். நீ கண்ணை டைட்டா பிடிச்சிட்டு ஷூட் பண்ணுன்னு சொல்ல அப்பவும் அவனால ஷூட் பண்ண முடியல. இப்பவும் அதே மாதிரி தான் நடக்குது. என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு கண்ணை கீழே இறக்கிற கடைசி நிமிஷத்துல கூட நீ என்ன டிசப்பாயிண்ட் பண்றதான்னு சொல்லி இனி இந்த கேங் உன்னோடதுன்னு சொல்லிட்டு அவனோட கன் எடுத்து தலையில ஷூட் பண்ணிடுறான். கட் பண்ணா இப்ப சின்ன வயசு தாய காட்டுறாங்க. அவன் இருட்டுல உட்காந்து அழுதுட்டு இருக்கிறப்ப அவனோட அப்பா அங்க வந்துட்டு இங்க என்ன பண்றேன்னு கேக்குறாரு. நான் அம்மாவை மிஸ் பண்றேன்னு அழுதுட்டே சொல்ல உண்மைய சொல்ல என்ன பிரச்சனைன்னு கேக்குறாரு. எனக்கு அம்மா இல்லைன்னு சொல்லி எல்லாரும் என்ன கிண்டல் பண்றாங்கன்னு சொல்லவும் இவரு அவன் முன்னாடி வந்து உட்காந்துட்டு உன்னை ஒரு கொசு கடிச்சா என்ன பண்ணுவேன்னு கேட்க அட கொன்னுருவேன்னு சொல்றான். ஆமா அட கொன்னுறணும் அப்படி இல்லைன்னா அது திரும்ப வந்து உன்னை தொல்லை பண்ணோன்னு சொல்ல ஆனா ஃப்ரெண்ட்ஸ் அடிக்க கூடாதுன்னு டீச்சர் சொல்லியிருக்காங்கன்றப்ப ஃப்ரெண்ட்ஷிப்னு ஒண்ணு கிடையாது. ஒரு நாள் நீ என்னோட இடத்துக்கு வருவ அதுக்கு நீ அடுத்தவங்களை எப்படி உன்னை கீழே வச்சுக்கணும்ன்றத கத்துக்கணும்னு சொல்ல இந்த பிளாஷ்பேக் முடியுது. கட் பண்ணா தாயோட அம்மா சமாதிக்கு பக்கத்துலயே அவனோட அப்பாவையும் புடிச்சிட்டாங்க. உன்னோட அப்பாவுக்கு இப்படி நடந்தது வருத்தமா இருக்குன்னு கிராம் சொல்ல அதுக்கு அவசியம் இல்லை இவரு என் அப்பாவே இல்லைன்னு சொல்லிட்டு போறான். அப்பா கிராம் பின்னாடி வந்துட்டு தாய் கையில இந்த ஃப்ளவர்ஸை மாட்டி விடுறான். நீ என்ன பண்றன்னு கேட்க உன்னை ஷேர் பண்ண ட்ரை பண்றேன்னு சொல்றான். நான் நல்லா தான் இருக்குன்னு சொல்ல என்னதான் இருந்தாலும் அவரு உன்னோட அப்பா கண்டிப்பா உனக்கு வருத்தம் இருக்கும்னு சொல்லவும் அந்த மாதிரி ஆளுக்கான்னு தாய் சொல்லிட்டு அவன் சின்ன வயசுல நடந்த விஷயத்த பத்தி நினைச்சு பாக்குறான். அதுல தாய் அவன் அம்மாவோட போட்டோவை பார்த்து அழுதுட்டு இருக்க அவன் அப்பா வந்துட்டு மறுபடியும் அழுகுறியா உனக்கு எத்தனை தடவை தான் நான் சொல்றது ஒழுங்கா ஒரு ரூமுக்கு போன திட்டி அனுப்புறாரு. அப்புறம் இவர் அந்த போட்டோவை எடுத்து பார்த்துட்டு அவன் உன்னை ரொம்ப மிஸ் பண்றான் நானும் உன்னை மிஸ் பண்றேன் நான் அவனை ஸ்ட்ராங்கானவனை வளர்ப்பேன்னு சொல்லி அந்த போட்டோவை பார்த்து அழுறப்ப தாயும் அவரை பாத்துடுறான். அவன் கிட்ட வந்ததும் இவரு கண்ணை தொடச்சிட்டு உன்னை ரூமுக்கு தானே போக சொன்னா இங்க என்ன பண்றேன்னு கோவமா கேட்க தாய் அவரை ஹக் பண்ணி அழ ஆரம்பிச்சிடுறான். இதை கட் பண்ணா இங்க தாய் கிராம் கிட்ட நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். என்னோட அம்மா இறந்ததுக்கு அப்புறமா நான் டெய்லியும் அவங்களோட கல்லறைக்கு வருவேன். அது அவருக்கு சுத்தமா பிடிக்காது என்ன அழக்கூடாதுன்னு சொல்வாரு. ஆனா உனக்கு ஒண்ணு தெரியுமா அவரும் அழுவாருன்னு சொல்லிட்டு அவரு இதுவரைக்கும் நல்லவரா இருந்ததே இல்ல. ஆனா அன்னைக்கு அவர் என்ன ஹக் பண்ணதை என்னால இன்னும் மறக்க முடியல. அவரு இறந்ததுக்கு நான் சந்தோஷம் தான் படணும் பட் நான் எதுக்கு சோகமா இருக்கேன்னு எனக்கு தெரியலன்னு சொன்னதும் கிராம் அவனை ஹக் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் நான் என்ன நடந்தாலும் உன் கூட தான் இருப்பேன் உன்னை பெட்டரா ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொன்னதும் தாய் அவனை கிஸ் பண்றான் அண்ட் கிராமும் திருப்பி கிஸ் பண்றான். கட் பண்ணா இங்க கிராம் அந்த கிஸ்ஸை பத்தி நினைச்சு பார்த்து கிராம் நீ எப்படிடா அவனை கிஸ் பண்ணலாம் நீ பூப்பாவை தான் லவ் பண்றேன்னு அவனுக்கு அவனே பேசிக்கிறான். தென் ரூமை விட்டு வெளியே வர தாய் அவனை பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு சாப்பிடவான்னு கூப்பிடுறான். ஆனா இவனும் எனக்கு ஒரு வேலை இருக்கு நான் வெளியே போறேன்றான். என்ன வேலைன்னு கேட்க நான் அம்மா வீட்டுக்கு போறேன் அப்புறம் பார்க்கலாம் பாய்ன்னு சொல்லிட்டு போயிடுறான். கட் பண்ணா இங்க கிராம் உங்க சமையல் சூப்பரா இருக்குமான்னு சொல்லிட்டு அப்புறம் ஆன்டின்னு மாட்ட நீ அடிக்கடி இதே மிஸ்டேக் தான் பண்ற பேசாம நீ என்ன அம்மானே கூப்பிடுன்னு சொன்னதும் இவனும் அம்மானு கூப்பிடுறான். அப்ப டவுட்டா ஏன் வரலன்னு கேட்க இவன் கிஸ் பண்ணதை நினைச்சு பார்த்துட்டு அவன் இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்கான் அதான் அவனை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு நான் விட்டுட்டேன்றான். அடுத்து அவனோட அம்மா உன்னோட ஃபேவரட் டிஷ் என்னன்னு சொல்லு நான் செஞ்சு தரேன் அண்ட் உனக்கு ஓகேனா இன்னைக்கு நீ இங்க ஸ்டே பண்றியான்னு கேட்க இவனும் ஓகே சொல்லிடுறான். கட் பண்ணா இங்க தாயும் அவன் ஆளுங்களும் ஏதோ ஒரு வேலையை முடிச்சுட்டு இங்க வராங்க. தாய் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்ல இதுல என்ன இருக்கு உனக்கு எப்போ ஹெல்ப் தேவைப்பட்டாலும் எங்களை கூப்பிடு நாங்க எந்த சைடு எடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும்னு சொல்லவும் எதுக்கு சைடு எடுக்கணும்னு கேக்குறான். இப்ப நீ தானே எங்களோட வாசனை சொன்னதும் அதெல்லாம் கிடையாது நான் பழைய மாதிரி தான் இருப்பேன்னு சொல்றான். அதை கேட்டு சரி நீ என்னமோ சொல்லிக்கோ நாங்க கிளம்புறோம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்க ரெண்டு போயிடுறாங்க. அண்ட் ஜாவ் மட்டும் அங்கேயே நிக்கிறான். நீ போகலையாடான்னு கேட்க எனக்கு பாத்ரூம் யூஸ் பண்ணணும்னு பர்மிஷன் கேட்டு உள்ள போறான். பின்னாடி தாய் வரப்ப இந்த நோட்டை பாக்குறான். அதுல கிராம் இன்னைக்கு நான் அம்மா வீட்டுல ஸ்டே பண்றேன்னு எழுதியிருக்கான். அப்ப ஜாவ் வந்துட்டு தாய் நீ ஓகேவான்னு கேட்க இல்லடான்னு சொல்றான். என்ன காரணம் நீ அவனை என்ன பண்ணன்னு கேட்க அது உனக்கு தேவையில்லாத விஷயம்னு சொல்ல இவனுக்கு பூப்பா கிட்ட இருந்து கால் வருது. கட் பண்ணா தாய் பூப்பாவை மீட் பண்றதுக்கு இங்க வரான். எதுக்கு என்ன வர சொன்னேன்னு கேட்க நான் உன்கிட்ட ஒண்ணு காட்டணும்னு சொல்லி உள்ள போயிட்டு கிராம கூட்டிட்டு வரான். இன்னைக்கு நாங்க நியூ டிசைன்ஸ் லான்ச் பண்றோம் நான் ஆல்ரெடி உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கனால எங்களோட ஃபர்ஸ்ட் கஸ்டமர்ஸ் தான் நீங்க இருக்க போறீங்கன்னு பூப்பா சொன்னதும் தாய் இல்ல பரவாயில்ல அதெல்லாம் வேண்டான்னு சொல்றான். அதுக்கு கிராம் பூப்பா தேங்க்யூ பார்ட்டி ஹோஸ்ட் பண்றான் அதனாலதான் அவன் நல்லா ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்றான்னு சொல்ல நீ இவ்வளவு தூரம் வந்துட்ட அப்படியே ட்ரெஸ்ஸையும் ட்ரை பண்ணி பாருன்னு பூப்பா சொன்னதும் கிராமும் உன்னை இந்த ட்ரெஸ்ல பார்க்க ஆசையா இருக்குன்னு சொல்றான். கொஞ்ச நேரம் கழிச்சு பூப்பா அங்க ரெண்டு ஏஞ்சி போக தாய் ட்ரெஸ் மாட்டிட்டு வெளியே வரான். எப்படி இருக்குன்னு
அப்படியான்னு கேட்க, இது உனக்கு நல்லா ஷூட் ஆகுது, நம்ம 2 பேரும் மேட்சிங்கா இருக்கும், வா கண்ணாடியில பாக்கலான்னு அவன் கையை பிடிச்சி 2 பேரும் கண்ணாடி பாக்குறாங்க. கட் பண்ணா நெக்ஸ்ட் டே பார்ட்டி ஸ்டார்ட் ஆகுது. வாயு ட்ரிங்க்ஸ் பண்றதுக்கு கிளாஸ் ரெடி பண்ண அட ஜாப் எடுத்து குடிச்சிடுறான். நீ ரொம்ப குடிக்காததான்னு சொல்ல இவனும் மூடிட்டு போடான்னு கடுப்புல சொல்றான். நீ குடிக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனா அந்த கிளாஸ் என்னோடதுன்னு சொல்ல இந்த இதை நீயே வச்சுக்கோன்னு அந்த கிளாஸை கீழே வச்சிடுறான். அதே நேரத்துல கிராம் 2 பேரையும் விட்டுட்டு தனியா வந்துடுறான். இங்க வாயு என்ன பிரச்சனை, லவ் ஃபெயிலியரான்னு கேட்க என் விஷயத்துக்குள்ள வராடன்றான். உன்னோட பாஸான்னு கேட்க எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேக்குறான். அடி யாரு வேணாலும் சொல்லுவாங்க, நீ மத்தவங்கள பாக்குற விதத்துக்கும் அவனை பாக்குற விதத்துக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொன்னதும் ஜாவ் அதுக்கு ஆனா அவன் கிராம லவ் பண்றான்னு சொல்றான். அதை கேட்டு இவனும் இடி எனக்கு தெரிஞ்சிடுதான், 2 பேரும் எப்பவும் ஒன்னாதான் இருக்காங்கன்னு சொல்ல கிராம் பூப்பா கூட சேர்ந்துதான் நல்லா இருக்கும்ன்றான். அதுக்கு வாயு பூப்பாக்கு ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் ஆயிருச்சு, நான் வேணா உனக்கு ஒரு அட்வைஸ் தரேன், நீ பழச மறக்கிறதுக்கு புதுச கண்டுபிடிக்கணும்னு சொல்லவும் அது ஈஸியா இருந்திருந்தா நான் எப்பவும் பண்ணிருப்பேன்னு சொல்லிட்டு அங்க 2 இன்ச்சு போறான். இங்கே டாய் கிராம் பக்கத்துல வந்து நிக்க அகைன் இவன் அவாய்ட் பண்ணிட்டு வெளியே போய் நின்னுக்கிறான். அப்போ பூப்பா இவன் கிட்ட வந்துட்டு இங்க எடுக்கடா தனியா வந்து நின்னுட்டு இருக்கன்னு கேட்டுட்டு உனக்கு ஏதாச்சும் என்கிட்ட ஷேர் பண்ணணும்னா சொல்லுன்னு கேட்க கிராமும் நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும், இது என் ஃப்ரெண்டோட பிரச்சனை, அவன் ஒருத்தரை லவ் பண்றான், ஆனா அதுக்கு முன்னாடியே அவன் இன்னொருத்தரை லவ் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அந்த ஃப்ரெண்ட் என்ன பண்ணணும்னு கேட்க அந்த இடத்துல நான் இருந்தா ஃபர்ஸ்ட் லவ் தான் சூஸ் பண்ணுவேன்றான். ஏன்னு கேக்குறப்ப நம்ம புது விஷயத்துக்கு ஈஸியா அட்ராக்ட் ஆகும், அந்த மாதிரி இருக்கிறது டெம்பரவரியா கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு இருக்க தாய் தள்ளி நின்று அவங்கள பாக்குறான். கட் பண்ணா இப்ப எல்லாரும் ஜாபோட வீட்டுக்கு வராங்க. 3 பேர் உள்ள போனதுக்கு அப்புறமா கிராம் தாய் கிட்ட நீயும் ஜாபோட வீட்டுல ஸ்டே பண்ணுன்றான். ஆனா தாய் நான் தெளிவாதான் இருக்கேன், நான் வீட்டுக்கு போயிருவேன்னு சொல்லிட்டு போறப்ப கிராம் அவன் கைய பிடிச்சி நானும் கூட வரேன்னு சொல்றான். பட் தாய் அவன் கையை தட்டி விட்டுட்டு கிராம் நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும், இனி ஒன்னு நீயே பாட்டுக்கோ, பூப்பா மேட்டரை நான் மட்டும் தனியா ஹேண்டில் பண்ணிக்கிறேன், உனக்கு ஏதாச்சும் தேவைப்பட்ட ஆன்டி லோ கிட்ட பேசிக்கோன்னு சொல்றத கேட்டு ஏன்டா விட்டு போற மாதிரி பேசுறேன்னு கேட்க நீ தான் என்ன விட்டு போறேன்னு சொல்றான். நீ நினைக்கிற மாதிரி இல்லைன்னு கிராம் சொல்ல வர நான் தனியாவே வீட்டுக்கு போய்க்கிறேன் அண்ட் உனக்கு குட் லக்னு சொல்லிட்டு அங்க 2 கிளம்புறான். கட் பண்ணா டாய் இங்க குகையில உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜாப் இவன் வீட்டுக்கு வரான். இந்த இடம் இவ்வளவு குப்பையா இருக்கே, நான் கிளீன் பண்ண ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு தொடப்பம் எங்க இருக்குன்னு தேடுறான். உன்னோட ரூம்ல வச்சிருக்கியான்னு டோர் ஓபன் பண்ண போறப்ப அங்க போகாதுன்னு தாய் சொல்றான். வீடு ரொம்ப குப்பையா இருக்கு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி அகைன் அந்த ரூம் பக்கம் போக நான் அங்க போகாதுன்னு சொன்னேன்னு கட்டிடுறான். அப்புறம் சாரி சொல்லிட்டு ஜாவ அங்க இருந்து அனுப்பி விட்டுறான். கட் பண்ணா கிராம் இங்க பூப்பாவை பார்க்க வந்திருக்கான். நான் பேங்காக் போறேன், கொஞ்சம் மாசத்துக்கு அங்கதான் இருப்பேன், இங்க விட அங்க சேஃபா இருக்கும், நாங்க இருக்கிற வரைக்கும் யாராலையும் என்ன ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்றான். அதுக்கு கிராம் சரி பார்த்து போயிட்டு வான்னு சொல்ல நீயும் என் கூட வரியான்னு கேட்டுட்டு நீ என் கூட இருக்கிறப்ப நான் சேஃபா ஃபீல் பண்றேன்றான். அதுக்கு கிராம் என்ன சொன்னான்னு தெரியல. கட் பண்ணா இவன் தாயோட வீட்டுக்கு வந்து அவனை தேடுறான். அப்ப அவன் பெட்ரூம்குள்ள வந்து பாக்குறப்ப பெட்ல ஒரு பெயிண்டிங்க பாக்குறான். அது பாக்குறதுக்கு கிராம் ஃபர்ஸ்ட் பெயிண்ட் பண்ண பெயிண்டிங் மாதிரியே இருக்கு, பட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. அட ஜாவும் வந்து பாட்டுட்டு இதனாலதான் அவன் என்ன ரூம்குள்ள வெளில போலன்னு சொல்ல இது யார் வரைஞ்சதுன்னு கிராம் கேக்குறான். 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்துல இருந்த கிராம் வரைஞ்சதுன்னு சொன்னதும் அப்ப அந்த கிராமும் தாயும் லவ்வர்ஸான்னு கேக்குறான். அதுக்கு ஆமான்னு சொன்னதும் 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னு கேட்க இப்ப ஒரு பிளாஷ்பேக். கிராம் காட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்கிறப்ப ஒரு முயல் டிராப்ல மாட்டிட்டு இருக்கிறத பாக்குறான். அதை பார்த்ததும் நான் உன்னை காப்பாற்றுறேன்னு அந்த ரோப்பை ரிமூவ் பண்ண மேல 2 கேஜ் வந்து இவனை லாக் பண்ணிடுது. அப்ப எதிரில ஒரு புலி வந்துற இந்த பக்கம் தாய் கையில கட்டிய ரெடியா வச்சுட்டு கேஜ் பக்கம் வரான். அந்த புலி சைலண்டா ரிட்டர்ன் போனதுக்கு அப்புறமா தாய் இந்த கேஜை தூக்க கிராம் வெளியே வந்துடுறான். தென் அவன் கிராம் கையை பிடிச்சி அவனை தூக்கி விடுறான். அதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் மீட்னு ஜாவ் சொல்லி முடிக்க கிராமுக்கு சடனா ஹெட்டேக் வந்து கீழே உட்காந்துடுறான். இப்ப அகைன் பிளாஷ்பேக் கண்டினியூ ஆகுது. இங்கேயும் இவனுக்கு சடனா ஹெட்டேக் வந்து போகுது. நீ இங்க தனியா வராத, இந்த இடம் ரொம்ப ஆபத்தானதுன்னு தாய் சொல்ல இவனும் ஓகேன்னு நர்வஸா ரிப்ளை பண்றான். என்னை பார்த்து பயப்படுறியான்னு கேட்க நீ தான் தாயாச்சே போரோட பையன்னு சொன்னதும் நான் அவரோட பையன் தான், பட் நான் யாரையும் கொன்னதில்ல, சோ நீ என்னை பார்த்து பயப்பட தேவையில்லைன்றான். அப்புறம் கிராம் நீ இங்க என்ன பண்றன்னு கேட்க அது ஒரு சீக்ரெட்னு சொல்லி நீ கேர்ஃபுல்லா இரு, எப்பவும் லக்கு உன் கூட இருக்காடுன்னு சொல்லிட்டு போறான். தென் இன்னொரு நாள் கிராம் காட்டுக்குள்ள டிராயிங் பண்றதுக்கு வரப்ப தாய் இங்க தூங்கிட்டு இருக்கிறத பாக்குறான். சோ இவனும் அங்கேயே உட்காந்து அவனை வரைய ஸ்டார்ட் பண்றான். கொஞ்ச நேரம் கழிச்சே இடி இடிக்க இவன் எல்லா திங்ஸையும் பேக் பண்ணிட்டு தாயை எழுப்புறதுக்கு கிட்ட வரான். அவன் தாயை எழுப்புனதும் இவன் கட்டிய அவன் கழுத்துல வச்சு என்னடா பண்றன்னு கேக்குறான். நீ தூங்கிட்டு இருந்த, சோ நான் உன்னை பெயிண்ட் பண்ண, இப்ப மழை பெய்யற மாதிரி இருக்கு, அதான் உன்னை எழுப்ப வந்தேன்னு சொன்னதும் தாய் அவன்
உன்னை விட்டுட்டு உன் பெயிண்டிங் நல்லா இருக்கு, நீ ஆர்டிஸ்டான்னு கேட்க, இல்லை எனக்கு டிராயிங் பண்றது பிடிக்கும், சம்டைம்ஸ் நான் அதை மார்க்கெட்ல செல் பண்ண ட்ரை பண்ணுவேன், ஆனா யாரும் அதை வாங்க மாட்டாங்கன்னு சொல்றத கேட்டு நான் இதை வாங்கிக்கிறேன்னு சொல்றான். இதை நான் சேல் பண்றதுக்கு வரையிலன்னு சொல்லியும் எனக்கு அது வேணும்னு கேட்க, சரி நான் தரேன், ஆனா ஒரு கண்டிஷன், நீ என்னோட ஃப்ரெண்டா இருக்கியான்னு கேட்டுட்டு, நான் இங்கே தனியாதான் இருக்கேன், யாரும் இங்க இல்ல, அதான் நீ என் ஃப்ரெண்டா இருப்பியான்னு கேட்டேன்னு சொல்ல, தாய் சிரிச்சுட்டு உன் கூட எல்லாம் எவன் ஃப்ரெண்டா இருப்பான், அந்த பெயிண்டிங்கை நீயே வச்சுக்கோ, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்க ரெண்டு போக கிராமம் பின்னாடியே ஓடி வரான். அப்ப தாய் மேல முட்டி அவன் கீழே விழ தாய் அவனை பிடிச்சிடுறான். அப்புறம் மழை பெய்ய ஸ்டார்ட் ஆனதும் தாய் கிராம இந்த குகைக்கு கூட்டிட்டு வந்துடுறான். இங்க வந்ததும் தாய் அவன் ஷர்ட்டை ரிமூவ் பண்ணிடுறான். ஆனா கிராம வந்து ரிமூவ் பண்ணாம அப்படியே புனிஞ்சு காய வைக்கிறான். அதை பார்த்து தாய் லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு ஃபயரை ரெடி பண்றான். கொஞ்ச நேரம் போகுது, ஆனா மழை நிக்கிற மாதிரியே இல்ல. இன்னைக்கு நாம இங்கதான் ஸ்டே பண்ணி ஆகணும் போலன்னு சொல்லிட்டு திரும்புறப்ப கிராம் குளூர்ல நடுங்கிட்டு இருக்கிறத பாக்குறான். சோ தாய் அவனுக்கு போட்டி விட்டுட்டு அவனை சூடா வச்சுக்க இவன் கிராம் பக்கத்துல படுத்து அவனை ஹக் பண்ணிக்கிறான். கட் பண்ணா நெக்ஸ்ட் டே கிராம் கண் முழிச்சு பாக்குறப்ப இவன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். நான் எப்படி இங்க வந்தேன்னு டாக்டரை கேட்க, தாய் தான் உன்னை அந்த குகையில இருந்து இங்க தூக்கிட்டு வந்தான்னு சொல்லிட்டு அங்க ரெண்டு போக கிராம் ஏண்டிச்சு அவனோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறப்ப தாயை திரும்பி பாக்குறான். தென் அந்த பெயிண்டிங்க அவன் பக்கத்துல வச்சுட்டு போனதும் தாய் கண் முழிச்சு அந்த பெயிண்டிங் எடுத்து பார்த்து ஸ்மைல் பண்றான். கட் பண்ணா இன்னொரு நாள் தாய் கிராம் இந்த வாட்டர் ஃபால்க்கு கூட்டிட்டு வரான். இங்க எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்தேன்னு கேட்க, இதுதான் என்னோட கடைசி நாள், என்னோட வேலை இங்க முடிஞ்சது, இப்போ நான் திரும்பி என்னோட கேங்குக்கு போய் ஆகணும்னு சொல்ல, அப்ப நீ இதுக்கப்புறம் இங்க இருக்க மாட்டியான்னு கேட்டுட்டு, அப்பனா எனக்கு ஃப்ரெண்ட்ஸும் யாரும் இருக்க மாட்டாங்களேன்னு சொல்றத கேட்டு, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நான் உன்னோட ஃப்ரெண்டு கிடையாது, நான் அதுக்கும் மேல இருக்க ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு, நீ என் கூட வரியா, நான் உன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட பர்மிஷன் கேட்கறேன்னு சொல்றான். கட் பண்ணா இப்ப தாய் கிராம இவன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். ரெண்டு பேரும் ஒன்னா ஸ்டே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே கொஞ்சம் மாசம் போகுது. அப்புறம் ஒரு நைட் டைம்ல தாய் கிராமுக்கு ப்ரப்போஸ் பண்றான். நான் உனக்காக வாழணும்னு நினைக்கிறேன்னு தாய் சொல்ல, நானும் உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி கிராம் அந்த ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்குள்ளேயும் ஸ்லோவா ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. கொஞ்ச நேரம் கழிச்சு ஐ லவ் யூ கிராம்னு தாய் சொல்லிட்டு ரெண்டு பேரும் தூங்க போயிட, இது எல்லாத்தையும் போர் வெளியே நின்று பாத்துடுறான். இதோட பார்ட் 4 கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video.